ரிஷப் பண்ட் வந்து 2 கோடிக்கு வர்த்தா அப்படின்றது கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 20 crore ப்ளஸ் வந்துட்டு போவார். இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பிளேயர். லெஃப்ட் ஹேண்டரை உங்களுக்கு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக அவ்வளோ ஒரு அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் உங்களுக்கு கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இந்தியன் பிளேயர் வந்துட்டு அவர் கேப்டன் மெட்டீரியல். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 crore வர்த்தா அப்படின்றது வந்துட்டு ஒரு நல்ல ஃபீல்டரும் கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் வந்துட்டு பேட்டிங் பொட்டன்ஷியல் மட்டும் கிடையாது உங்களுக்கு. இன்னர் ரிங்லயா இருக்கட்டும் அண்ட் அட் தி சேம் டைம் வந்து டெப்த் ஓவரில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பவுண்டரி ரைடராக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு நல்ல ஒரு திங்கிங் கிரிக்கெட்டர். உங்களுக்கு ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுப்பாரு. கச்சா முச்சான் ஷார்ட் ஆடி உங்களுக்கு அவுட் ஆக மாட்டாரு. அவருடைய விக்கெட்டுக்கு வந்துட்டு நீங்க அவருக்கு ஒரு 15 கோடி ரூபா கொடுத்து எடுக்கிறீங்கன்னா இந்த 15 கோடி ரூபா எனக்கு ஏன் கொடுத்தீங்கன்ட்டு அவருடைய விக்கெட்டுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பிரைஸ் அவர் கொடுப்பாரு. ஈஸியாக அவருடைய விக்கெட் எடுக்க முடியாது. ஸோ ஸ்ரேயஸ் ஐயரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 crore வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேஸ் வேல்யூ அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இஷான் கிஷன் வந்துட்டு அவங்க லிஃப்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஆஃப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்க்கியூட்டில் அவர் வந்துட்டு கிடையாது. மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் இந்தியன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவருக்குமே வந்துட்டு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கூட ஒரு ரீசனாக இருக்கும். லாஸ்ட் சீசன் வந்துட்டு ஒரு 50-50 சீசன்ற மாதிரி தான் இஷான் கிஷனுக்கு. ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸஸ் மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸஸ் எதுவும் நம்ம பார்க்கல. பட் 2 crore வந்துட்டு அவருக்கு ரொம்ப கம்மி தான். ஃபிட்னஸ் வந்துட்டு நிறைய கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் மேலே நீங்கள் போயிட்டு நீங்கள் அமௌண்ட் நீங்கள் போடும்போது அந்த இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வந்துட்டு உங்கள் செட்டப்பில் உங்களுக்கு மினிமம் வந்துட்டு அந்த 14 மேட்சஸில் ஒரு 10 மேட்ச் நினச்சி விளையாடணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவருடைய ஃபிட்னஸ் லெவல்னால இந்த சீசன் வந்துட்டு ஒரு பெரிய பிட் போக மாட்டாருன்றது. சிராஜ் வந்துட்டு ஒரு டீம் பிளேயர். டீமுக்காக ஒரு 100% கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். நல்ல ஃபீல்டர். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்துட்டு சிராஜ் அளவுக்கு ஒரு அத்லெட்டிக்காக நீங்கள் ஃபீல்டிங் நீங்கள் பண்ணி நீங்கள் எத்தனை பிளேயர் நீங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் நல்ல ஒரு கேட்சர். அவர் நல்ல ஃபீல்டர். உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 10 crore வந்து போவார். ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஹரி அவர்கள். இந்த ஐபிஎல் ரிட்டர்ன்ஸ் முடிஞ்சு எல்லாம் இந்த ஏலத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நவம்பர் 24, 25க்காக யாரெல்லாம் எந்தெந்த பக்கம் போகிறான்னு சொல்லிட்டு இதில் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில டாப் சூப்பரான பிளேயர்ஸ் எல்லாமே 2 கோடி ரூபா பேஸ் பிரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகிறாங்க இந்த ஏலத்தில். அண்ட் அவங்க அந்த பிளேயர்லாம் ஒர்த்தா 2 கோடி அவங்களுக்கு ஒர்த்தா அண்ட் அவங்க எவ்வளோக்கு போவாங்க அப்படின்றத நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தா ஃபேவரட்லேருந்து ஆரம்பிப்போமே. ரிஷப் பண்ட்டை பற்றி சொல்லுங்கள். ஓகே, மொத்தமாக 25 பிளேயர்ஸ் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. இதில் வந்துட்டு இந்தியன் பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 பேர். இதில் வந்து ரிஷப் பண்ட் ஒரு பிளேயர் அண்ட் ஆல்சோ தி கேப்டன் மெட்டீரியல். அவர் ரிஷப் பண்ட் வந்து 2 கோடிக்கு வர்த்தா அப்படின்றது கேட்டால் எடுத்தோன்னே வந்துட்டு வைங்க 20 கோடி அப்படின்றீங்களா? ஆமாம், கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 20 crore ப்ளஸ் வந்துட்டு போவார். இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பிளேயர். ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நான் புதுசாக சொல்ல வேண்டாம். லெஃப்ட் ஹேண்டரை உங்களுக்கு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக அவ்வளோ ஒரு அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் உங்களுக்கு கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இந்தியன் பிளேயர் வந்துட்டு அவர் கேப்டன் மெட்டீரியல். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 crore வர்த்தா அப்படின்றது நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்டூ 10 times நம்ம போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான ஒரு பிளேயர் அவர். நைஸ் நைஸ். ஏன்னா எல்லாரோட எதிர்பார்ப்புமே வந்து பண்ட் ஏலத்துக்கு வரட்டும், ஏலன்னா என்ன நீங்கள் தான் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, சூப்பர். ஒரு இந்தியன் பிளேயர் பயங்கரமான அமௌண்ட்டுக்கு போகிறது நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ ஓகே, சூப்பர். ரெண்டாவது இந்த பக்கம் வருவோம். எப்பயே சொல்லிட்டாங்க இவர் கண்டிப்பாக வெளில வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வெளில தான் இருந்துகிட்டு இருக்காரு. KL ராகுல் அவரை பற்றி வருவோம். ஸோ அவரும் இந்த 2 கோடியில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த பேஸ் ப்ரைஸ்மே அவருக்கு ஒர்த்தா? இல்லை, அவரே வந்துட்டு பிலோ பார் தான் அவருக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் போவார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். நிறைய டீமுக்கு நம்மளுக்கு ஓப்பனர்ஸ் கிடையாது. அது நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு ஓப்பனர் கிடையாது. KKRக்கு வந்து சுனில் நாராயண் கூட ஆடக்கூடிய ஓப்பனர் கிடையாது. 2 டீமுக்கும் கேப்டன் இல்லை. RCBக்கு கேப்டன் இல்லை. உங்களுக்கு பஞ்சாபுக்கு கேப்டன். அவர் ஆடின டீம்லேயே ஓப்பனர் இல்லைங்க. ஆமாம், அவர் ஏற்கனவே விளையாண்ட டீமில் LSGலையும் ஓப்பனர் கிடையாது. பட் LSGக்கு திரும்ப போவாரா அப்படின்றது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மற்ற டீம்ஸ் எல்லாருமே வந்துட்டு KL ராகுல் போவாங்க. அண்ட் அட் தி சேம் டைம் திரும்ப KL ராகுலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15+ போகக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஃபைன், 15+ கண்டிப்பாக போகும். நைஸ். ஸோ அதுக்கப்புறம் ஷெரேஷ் ஐயர் பக்கம் வருவோம். இவரும் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு கேப்டன் இருக்க நல்ல பிளேயரும் கூட. ஸோ இவரும் வந்து 2 கோடியில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஷெரேஷ் ஐயர் வந்துட்டு ஒரு நல்ல ஃபீல்டரும் கூட. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வந்துட்டு பேட்டிங் பொட்டன்ஷியல் மட்டும் கிடையாது. உங்களுக்கு இன்னர் ரிங்லயா இருக்கட்டும் அண்ட் அட் தி சேம் டைம் வந்து டெப்த் ஓவரில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பவுண்டரி ரைடராக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு நல்ல ஒரு திங்கிங் கிரிக்கெட்டர். உங்களுக்கு ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுப்பார். கச்சா முச்சான் ஷார்ட் ஆடி உங்களுக்கு அவுட் ஆக மாட்டார். அவருடைய விக்கெட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அவருக்கு ஒரு 15 கோடி ரூபா கொடுத்து எடுக்கிறீங்கன்னா இந்த 15 கோடி ரூபா எனக்கு ஏன் கொடுத்தீங்கன்ட்டு அவருடைய விக்கெட்டுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பிரைஸ் அவர் கொடுப்பாரு. ஈஸியாக அவருடைய விக்கெட் எடுக்க முடியாது. ஸோ ஸ்ரேயஸ் ஐயரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 crore வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேஸ் வேல்யூ அவர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு 15 crore வரையும் வந்துட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர் தான். திரும்ப வந்துட்டு இப்போ ரஞ்சி டிராஃபியில் வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து ஒரு 2 செஞ்சுரி வர அடிச்சிருக்காரு அவர். ஸோ கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் தான் போவார். அண்ட் எந்த டீம் அவர் போவாரோ அங்கே
கேப்டன் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பிளேயர். ஆஹா, எனக்கு ஒரு சில டீம்லாம் ஞாபகம் வருது, பட் என்ன நடக்க போகுது அப்போ தான் தெரியும். ஓகே, ஸோ இந்த பக்கம் ஒரு மும்பையோட செல்லப்பிள்ளை, இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவரெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஃபியூச்சர்ன்றானுங்களே தவிர அந்த ஃபியூச்சர் எடுக்கலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இஷான் கிஷன், ஸோ அவருமே 2 கோல் தான் ஸ்டார்ட் ஆகுறாரு. எவ்வளோ போவார்? இஷான் கிஷன் வந்துட்டு அவங்க லிஃப்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஆஃப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்க்கியூட்டில் அவர் வந்துட்டு கிடையாது. மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் இந்தியன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவருக்குமே வந்துட்டு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கூட ஒரு ரீசனாக இருக்கும். லாஸ்ட் சீசன் வந்துட்டு ஒரு 50-50 சீசன்ற மாதிரி தான் இஷான் கிஷனுக்கு. ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸஸ், மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸஸ் எதுவும் நம்ம பார்க்கல. பட் 2 crore வந்துட்டு அவருக்கு ரொம்ப கம்மி தான். கண்டிப்பாக ஆப்ஷனில் வந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10+ கண்டிப்பாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அண்ட் அட் தி சேம் டைம் வந்து ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அதனால வந்துட்டு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10+ ஒரு 12 வரையும் கண்டிப்பாக வந்துட்டு ஈஸியாக போயிடுவார். நல்ல ஹிட்டரும் கூட. ஆமாம், எஸ். ஸோ அப்புறம் விராட் கோலியோட செல்லப்பிள்ளைன்னு சொல்லலாமா? சரி, சொல்லிக்கிறேன். தேவ்தத் படிக்கல் அவரை பற்றி சொல்லுங்க. மேபி அவரு இல்லை, தேவ்தத் படிக்கலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சிலையும் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ரஞ்சி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் டூர் பண்ணதுலேயும் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் சாய் சுதர்ஷன் கூட சேர்ந்து வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 90 odd run ஒரு 200 பார்ட்னர்ஷிப் வந்துட்டு இது பண்ணாரு. நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அண்ட் அகைன் லெஃப்ட் ஹேண்டர், ஓப்பனிங்காக ஆடக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பிளேயர். உங்களுக்கு 1 down 2 downலேயும் வந்துட்டு உங்களுக்கு அவர் ஃபிட் ஆவார். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 crore பேஸ் வேல்யூ தான். இது எல்லா பிளேயருமே வந்துட்டு அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண பேஸ் வேல்யூ தான். கண்டிப்பாக வந்துட்டு ஆப்ஷனில் வந்துட்டு ஒரு 10 crore கிட்ட வந்துட்டு இவர் போவார். ஆஹா, சூப்பர். பேட்டர்ஸ்லாம் எவ்வளோ போவாங்க, கேப்டன்ஸ்லாம் எவ்வளோ போவாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பவுலிங் சைடு வருமா, பவுலிங் யூனிட் பக்கம்? இல்லை, இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெங்கடேஷ் ஐயர் நம்ம வந்துட்டு விட்டா நிதிஷ் ராணா வரைக்கும் போயிடுவார் போல. ஓகே, வெங்கடேஷ் ஐயர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் இருக்காரு. வெங்கடேஷ் ஐயர் வந்துட்டு கேகேஆர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை மிஸ்ஸே பண்ண முடியாது. ஒரு நல்ல சீசன் இல்லை, பட் ஆனால் போன சீசன் வந்துட்டு திரும்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு வெங்கடேஷ் ஐயர். ஸோ இந்த சீசன்லேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிட்டுக்கு வந்து மறந்துடுவானா, சிஎஸ்கே கூட ஃபைனல் மூமெண்ட் கூட அவர் மிக முக்கியமான காரணமா ஒரு ஜென்டல் மீடியம் ஃபேஸும் போடுவார். வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரவுண்டர் பொட்டன்ஷியலும் இருக்கு. ஸோ வந்துட்டு வெங்கடேஷ் ஐயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசென்ட் அமௌண்ட்டுக்கே உங்களுக்கு போவார். ஓகே, பேட்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த சைடு ஆல்ரவுண்டர் பக்கம் வருவோம். முதல் நேம், இவரோட நேம் தமிழன் பேர்லேருந்து ஆரம்பிப்போமே, ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஆர்ஆர்கே வந்துட்டு திரும்ப ரீட்டைன் ஆவாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஏங்க இங்க ஒரு கூட்டம் கத்திட்டு கிடக்குதுங்க அவர் எல்லோ ஜெர்சில பாக்குறதுக்கு. இல்ல, ரீட்டைன் பண்ற லிஸ்ட்ல நான் சொல்றேன், ஆர்ஆரே வந்து ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினே வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு சொல்லியிருக்காரு, டேரக்டாவும் சொல்லியிருக்காரு, இன்டெரக்டாவும் சொல்லியிருக்காரு. சிஎஸ்கேக்கு அவர் விளையாண்டது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரான்ச்சைசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்ப சிஎஸ்கே செட்டப்குள்ள வந்தா ரொம்ப சந்தோஷம். நம்ம பையன் நம்ம வீட்டில் இருக்கும்போது, அதாவது தாய் வீட்டுக்கு வரும்போது தானே சந்தோஷம் வரும். ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரவி அஸ்வின் ஆல்ரெடி வந்துட்டு இந்த செட்டப்குள்ளேயே வந்திருக்காரு. டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷனும் அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ்வின் வந்துட்டு சிஎஸ்கேக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 crore + போவார். ஆல்மோஸ்ட் 10 crore கிட்ட போவார். இவங்க ஏலத்தை ஏற்றி விட்டாங்கன்னா ஒரேடியா சென்னைட்டு இருக்கு மொத்தம் மட்டும் புடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மேபி சென்னை சூப்பர் கிங் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இன்னொரு தமிழையும் பேசுவோமே, வாஷிங்டன் சுந்தர் பிட்ல வந்து ரொம்ப அதிக பிரைஸ்க்கு போக பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பிளேயர் வந்துட்டு இப்போ நியூசிலாந்து கரண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. எனக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சில வந்துட்டு 1 down வந்து ஒரு 150 ஸ்கோர் பண்ணுவார். அந்த 150 ஸ்கோர் பண்ணது இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து ஒரு 7 எடுப்பார். அங்க இருந்து தான் வந்துட்டு இந்தியன் டீமுக்கு வந்து அந்த கால் ஃபாரே வந்தது. ஆல் ஆஃப் தி சடன் இந்தியன் டீமுக்கு வந்து அப்படி ஒரு கால் ஃபார் வருமானு அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரா அப்படின்றது தெரியல. வந்துட்டு அந்த ப்ரெஷரை கொஞ்சம் கூட காமிக்கல. நான் ஆல்ரெடி ஐ பிலாங்ஸ் டு ஹியர், நான் டாப் லெவல் கிரிக்கெட்டுக்கு தகுதியான ஒரு ஆள் அப்படின்றத அவர் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே சொல்லணும். ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு அதுக்கு முந்தின டெஸ்ட்ல அவருடைய ஹீரோயிக்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ரச்சின் ரவீந்திரா இது தூக்கி பாக்கெட்ல போட்ட மாதிரி 2 வாட்டி கோல் எடுத்துட்டு போவாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த ஐபிஎல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷப் பண்ட், நம்ம கேஎல் ராகுல் இவங்களுக்கு ஈக்குவலா வந்துட்டு ஒரு பிட் போகக்கூடிய வந்துட்டு போற பிளேயர் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தரா இருப்பார். சூப்பர், இது நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் குர்னல் பாண்டியா பக்கம் போவோம். குர்னல் பாண்டியா 2 crore வர்த்தா அப்படின்னா கண்டிப்பா 2 crore வர்த் தான். 2 crore + தான் போவாரு. அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டர், ஃபினிஷிங் ரோல் வந்து பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் வந்துட்டு உங்களுக்கு போடுவார். டெப்த் ஓவரில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பிளாக் ஹோலில் வந்துட்டு போடக்கூடிய ஒரு பவுலர் அவர். நல்ல ஒரு டால் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் உங்களுக்கு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு 5 to 6 crore போவார் அப்படின்றது. நல்ல பேட்டரும் கூட. ஸோ மேபி புஷ் ஆன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து போவோம் சர்துல் தாக்கூர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருக்காரு. வந்து அவரை வந்துட்டு ஆல்ரவுண்டராக வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஒரு சின்ன கேமியோஸ் வந்துட்டு விளையாண்டுருக்காரு. நீங்கள் கேகேஆர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்துட்டு ஒரு 80 yard அடிப்பார். நல்ல குயிக் ஃபயர் 80 yard அடிப்பார். அவர் வந்துட்டு ஹாட் அண்ட் கோல்டுன்ற மாதிரி ஒரு பிளேயர். ஆஃப்னா ஹாட்டாகவும் இருப்பார், கோல்டாக தான் நிறையாவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆல்ரவுண்டரா இல்லையானா வந்துட்டு போயிடுவார். வெயிட் பண்ணி பார்க்கணும்னா ஆல்ரவுண்டரா இல்லையான்னு பார்க்கணும்னு என்ன தோணுச்சுன்னா, ஒரு சில மேட்சை சோப்புறாரு, ஒரு சில மேட்ச் எடுத்துகிட்டு போறாரு. சர்துல் தாக்கூர் இந்த வாட்டி சென்னை சூப்பர் கிங் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பிரதர், ஆல்ரவுண்டர்லாம் பார்த்தாச்சு. இங்கே ஸ்பின்னில் வந்து சூப்பரான
சூப்பரான ஒரு ஸ்பின்னர் இருக்கிறாரு, அவர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாரு. சாகல் அவரை பற்றி சொல்லுங்கள். அவர் 2 கோலில் தான் அவருமே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒருத்தா அண்ட் எவ்வளோ போவார்? நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ரிஸ்க் ஸ்பின்னரில் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு 2 பொட்டன்ஷியலான நல்ல இன்டர்நேஷனல் விளாண்டுருக்கிற போலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் ஆல்ரெடி வந்து ரீடைன் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சஹல் தான் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரானரி ஸ்பின்னர் இந்தியன் செட்டப்பில் இருக்கக்கூடியது. சஹல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 crore வரையும் வந்துட்டு போகக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு போலர். ஏன்னா அமித் மிஸ்ரா மாதிரி லெக் ஸ்பின்னர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ கிடையாது. அந்த லிஸ்ட்டில் இந்தியன் ஸ்பின்னர்ஸில் வந்துட்டு ஒரு டாப் பிட்டாக இருப்பார். படா இப்போ என் மனசில் உள்ள பாரமே இறங்கியிருக்கு. உண்மையான விஷயம், ஆர்சிபி விட்டாங்க, ராஜஸ்தான் விட்டாங்க, இப்போ யார் எடுப்பாங்கன்னு தெரியல. பாப்பா உண்மையாக நல்ல ஸ்பின்னர் தான் பிரதர். எஸ் சூப்பர். ஃபாஸ்ட் பவுலர் பக்கம் வருவோமா? இதுக்காக தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பாங்க. புவியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். புவனேஸ்வர் குமார் ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் என்னன்றது நான் ஃபர்ஸ்ட் சொல்லி ரிலீஸ் ஆனதா வெளில வந்ததா? ரிலீஸ் ஆனது கிடையாது. செட் ஆஃப் bowlers வந்து இந்த 2 crore பேஸ் வேல்யூல இருக்கிற இந்தியன் bowlers நம்ம இப்ப பார்க்க போறோம். மொத்தம் 14 bowlers இருக்காங்க. ஒரு சீசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாக்கு ஃபாஸ்ட் bowlerன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர் ஸ்ரீநாத், வெங்கடேஷ் பிரசாத், ஒரு விரல் விட்டு எண்ணிக்கிற மாதிரி ஒரு 4-5 பிளேயர் தான் இருப்பாங்க. இப்போ ஐபிஎல் மாதிரி ஒரு லீக்ல இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஒரு 2 crore பேஸ் வேல்யூல ஒரு 14 பிளேயர்ஸ் நம்மளுடைய லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்றதே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய எல்லாரும் முத்தான பிளேயர்ஸ். எல்லாரும் யாரை எடுக்கிறது கன்ஃபியூஸ் ஆகல. நேமே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார். புவனேஸ்வர் குமார் கண்டிப்பா 2 crore மேல தான் போவாரு. ஒரு 6 to 8 crore வரையும் வந்து கண்டிப்பா வந்து கண்டிப்பா நானுமே அதை ப்ரெடிக்ட் பண்றேன். 8 crores வரைக்கும் டெஃபினெட்லி போக வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டாவது அதாவது பயங்கரமான ஸ்விங் கண்டிஷன்ல பயங்கரமா ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான் அவர். அண்ட் ஓப்பனிங்லேயும் சரி டெத்லையும் சரி சூப்பராக ஒரு பவுலர். அண்ட் இவருக்கு அப்புறம் வந்து அதே மாதிரி தான் இவருடைய சாயல் அப்படியே இருக்கும். பட் இவரோட ரிசல்ட்டுமே பக்காவா இருக்கும். முகமது ஷமி வருவோம். முகமது ஷமி வந்துட்டு இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி அவர் எந்த ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட்டும் வந்துட்டு அவர் விளையாடல. ஆமா, யூடியூப் சேனல் மட்டும் நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே ரஞ்சி ட்ராஃபிலையும் வந்துட்டு விளையாடல அவர். ஆமா, அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட பிட் வேல்யூ வந்துட்டு இந்த சீசன்ல பேஸ் வேல்யூக்கு தான் போவாரு. அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 crore போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபிட்னஸ் வந்துட்டு நிறைய கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் மேல நீங்க போயிட்டு நீங்க அமௌண்ட் நீங்க போடும்போது அந்த இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வந்துட்டு உங்க செட்டப்ல உங்களுக்கு மினிமம் வந்துட்டு அந்த 14 மேட்சஸ்ல ஒரு 10 மேட்ச் நச்சு விளையாடணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவருடைய ஃபிட்னஸ் லெவல்னால இந்த சீசன் வந்துட்டு ஒரு பெரிய பிட் போக மாட்டாருன்றது எனக்கு தோணுது. எனக்கு என்ன நம்பர் ஆஃப் மேட்சஸ் கம்மியாக தான் ஆடிருக்காரு. கம்மியாக ஆன ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. மேபி ட்ரஸ்ட் அந்த அடிப்படையில் வந்து மேபி ஒரு அமௌண்ட் கொடுத்து 6 crores வரைக்கும் அவருக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் கேட்குறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போவாங்க. மெயின் விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளேயரை நீங்கள் எடுத்து அவர் பெஞ்சில் நீங்கள் உட்கார வைக்கிறதுக்கு எந்த மேனேஜ்மெண்ட்டுமே வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு லாங் ரன்ல சரி ஓகே நான் பில்ட் பண்ண போகிறேன். ஷமி என்னுடைய டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 3 years இருக்க போகிறாரு என் செட்டப்பில், 6 years இருக்க போகிறாரு செட்டப்பில், அப்படி திங்க் பண்ணுற டீம் தான் வந்துட்டு ஷமிக்கு போவாங்க அப்படின்றத தவிர இந்த பர்டிகுலர் இந்த கரண்ட் சீசனை மட்டும் எதிர்பார்த்து ஷமிக்கு போவாங்க அப்படின்னா அவருடைய வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். யார்கர் கிங் நட்ராஜன் ஒரு பக்கம் வந்து நட்ராஜனுக்கு இன்ஜுரி இருக்கு அண்ட் இந்த ஆக்ஷனில் வந்து கண்டிப்பாக அவர் இருக்க மாட்டாருலாம் பேச்சுவார்த்தை நிறைய போயிட்டு இருக்கு. பட் மேபி இருந்தாருன்னா அந்த 2 கோடி அவருக்கு ஒர்த்தபிள் ப்ரைஸா அண்ட் அதுலேருந்து எவ்வளோ போவார்? ஷமிக்கு சொன்ன அதே தான். ஃபிட்டாக இருந்தார் அப்படின்னா எந்த ஒரு டீமாக இருந்தாலும் நட்ராஜன் மாதிரி ஒரு போலரை வந்துட்டு டீமில் இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நியூ பாலும் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு அண்ட் அட் தி சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் ஓவரில் வந்து அவர் மாதிரி வந்து யார்கர் வந்து கன்சிஸ்டண்டாக போடக்கூடிய போலர் வந்து கிடையாது. எஸ் கமெண்ட்ஸ் கூட எவ்வளோ பாராட்டி நம்ம பார்த்துருக்கோம். சன்ரைசரில் ஸ்டாராக இருந்திருக்காரு அவர். திரும்பவும் அவர் வந்து பட் இன்ஜுரியில் இருக்காரு. அவர் திரும்ப வருவாரான்றதுக்காக வெயிட் பண்ணுவோம். அண்ட் ஓகே தீபக் சகர் 2 crore கண்டிப்பாக போயிடுவார். ஏன்னா பேட்டிங்கும் வந்துட்டு ஓரளவுக்கு ஆடக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பிளேயர் தான் அவர். தீபக் சகருடைய பிட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்வீன் வந்துட்டு ஒரு 5 to 6 அந்த இதில் வந்துட்டு இருக்கும். சார் லாஸ்ட் சீசன்லாம் 14 கோடிக்கு மேலே போனார் ஒரு டைம்லலாம். இந்த வாட்டி பார்க்குறேன் எவ்வளோ போவார்னு சொல்லிட்டு. சரி ஓகே சென்னையே ஒரு கம்மி ப்ரைஸில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கம்மியான ப்ரைஸ் வந்துட்டு இப்போ அவருக்கு இருக்குது அப்படின்னா சென்னை வந்துட்டு திரும்ப அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐபிஎல் மட்டும் தான் அவர் ஆடிட்டு இருக்காரு. மேபி அவர் திரும்ப அந்த கண்டிஷன்லேயே திரும்ப அவர் ரிட்டைன் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஒரு 6 கோடியோ இல்லை 8 கோடியோ அந்த ரேஞ்ச் ஒரு எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஐடியா. இல்லை இப்போ இந்த போலர்ஸ்னுடைய ஆப்ஷன்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி வந்துட்டு ஒரு செட் ஆஃப் போலர்ஸ் இவங்க வந்துட்டு திங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி வந்துட்டு மேனேஜ்மெண்ட் வந்து அதில் வந்துட்டு இந்த பட்ஜெட் வந்துட்டு இவர் ஃபிட் ஆவாரா அப்படின்றது எதிர்பார்ப்பாங்க. கலீல் அகமது பக்கம் வருவோம். இந்தியன் ஃபாஸ்ட் போலரில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் டால் ஃபாஸ்ட் போலர் கலீல் அகமது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் வந்துட்டு ஒரு பெரிய வேல்யூ வந்து கண்டிப்பாக போவார். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்களே தீபக் சகர் ஒரு டைமில் வந்து 14 crore வரையும் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 10 crore வந்துட்டு ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய ஒரு போலரில் கலீல் அகமது வந்து இருப்பார். டெஃபினெட்லி சொல்கிறீங்களா? டெஃபினட்டாக இருப்பார். ஆனால் ஒரு 8 கோடி தாண்டு வரான்றது கொஸ்டினாக வச்சிருக்கேன். கண்டிப்பாக 10 crore கிட்ட வந்துருவார். ஸோ நம்ம இதுக்கு முன்னின வீடியோவில் நிறைய பேசியிருந்தோம் இவரை பற்றி. எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர் தான் அவர் முகேஷ் குமார். அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல வேல்யூபிளான ஒரு அமௌண்ட்டுக்கு போவார்னு தோணுச்சு. உங்களுடைய ஐடியா என்ன? முகேஷ் குமார் வந்து ரீட்டைன் பண்ணாமல் விட்டதே வந்துட்டு பெரிய தப்பு தான். ஏன்னா வந்து இந்தியன் கண்டிஷனில் வந்துட்டு கண்டிஷன்ஸ் தெரிஞ்ச போலர்ஸா இப்போ ஒரு ஃபாரின் போலரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஃபாரின் போலர்ஸ்க்கு ஒன்று விக்கெட்டை வந்து அடிச்சு போட்டால் பால் பறக்கணும் விக்கெட்டில். அது கண்டிப்பாக இந்தியன் விக்கெட்ஸில் பறக்காது. அப்படி இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ஆன் தி ஏர் வந்துட்டு உங்களுக்கு ஸ்விங் இருக்கணும்.
அப்போ தான் வந்து ஃபாரின் பவுலர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு எடுபடுவாங்க. பட் ஆனால் இந்தியன் பவுலர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் விக்கெட்ஸில் டே அவுட் அவங்க வந்துட்டு போலிங் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் மாதிரி ஒரு பவுலர் வந்துட்டு லெஃப்ட் அவுட் பண்ணதே ஒரு பெரிய தப்பு. இப்போ வந்து பேஸ் வேல்யூ வந்துட்டு 2 crore தான் இருக்காரு. கலீல் அகமத் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 10 crore வந்துட்டு ஈஸியாக ரீச் ஆயிடுவார். ஏன்னா டிசி விட்டவொன்னே எனக்கு அதுதான் முதல் கொஸ்டினாக இருந்துச்சு. முகேஷ் குமார் எப்படி வெளில விட்டாங்க அப்படின்ற மாதிரி. மேபி கம்மி ப்ரைஸில் எடுக்கலான்ற பிளான் இருந்ததுன்னா அது தப்பான டிசிஷனாக இருக்குமோ தான் இருக்குது. ஏன்னா ஏலத்தில் எப்படியும் ஒரு நல்ல அமௌண்ட் போயிடுவார். 10 crore மினிமம் போவார். முகேஷ் குமார். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலருக்கு உள்ள வருவோம். ஹர்ஷிப் சிங்கை பற்றி சொல்லுங்கள். ஹர்ஷிப் சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் கப்பில் இந்தியாவுக்கு லீடிங் விக்கெட் டேக்கர். அவரையும் வந்துட்டு லெஃப்ட் அவுட் பண்ணதை வந்துட்டு யாரும் திங்க் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. நாங்களாம் சொல்லிட்டு இருந்தோம் பஞ்சாப்ல யாரும் ஒன்றும் பெருசாக இல்லை, மேபி இவனை வேணா அப்படி ஒரு 18 கோலில் போட்டு ரீடைன் பண்ணான்னு பார்த்தா ஆளே காணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொட்டென்ஷியலான ஒரு கண்டெண்டர் வந்துட்டு இவர் தான். நியூ பாலில் நல்லாவே ஸ்விங் பண்ணுவார். அண்ட் டெப்த் ஓவர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அவருடைய கேமை வந்துட்டு நல்லா ப்ராக்ரஸ் பண்ணியிருக்காரு. அது வேர்ல்ட் கப்பில் நம்ம க்ரூஷியலான ஓவர்ஸ் அவர் போட்ட ஓவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரெஷரான டைமில் நிறைய நல்ல க்ரூஷியல் ஓவர்ஸ், முக்கியமான விக்கெட்டெல்லாம் முக்கியமான டைமில் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஎல் ஆப்ஷனில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிட் வேல்யூக்கு போகக்கூடிய ஒரு இந்தியன் பிளேயர் லிஸ்ட்டில் பவுலர் லிஸ்ட்லேயே அவர் கண்டிப்பாக லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வேற சொல்ல ஆனால் அவரை கண்டிப்பாக எடுக்க பார்ப்பாங்க. ஆனால் தான் ரோஹித் சர்மா அவரை ஃப்ரெண்டாக நம்பிச்சிட்டே இருந்தது. போன்ற ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட்டையும் காப்பாற்றினாரு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஆவேஷ் கான். ஆவேசம் எப்பயுமே இருக்கும் அவர்கிட்ட. ஆவேஷ் கான் வேலைக்கு போவார். ஆவேஷ் கான் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 6 crore to 8 crore வந்துட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆவேஷ் கான் அகெயின் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஷோல்டர் யூஸ் பண்ணி போடக்கூடிய பவுலர். விக்கெட்டை வந்துட்டு டம்முன்னு வந்துட்டு போயிட்டு நம்ம உமேஷ் யாதவ் மாதிரி டெக்கை வந்துட்டு அடிக்கக்கூடிய பவுலர்ஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு கம்மி. அதில் வந்துட்டு விக்கெட்டை அடித்து போடக்கூடிய ஒரு பவுலர் அவர். ஸோ ஆவேஷ் கான் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அமௌண்ட் ஒரு 6 to 8 crore போவார் அப்படின்னு நான் கேட்ட மட்டும் அடிக்க வேணா பிளேயர்ஸே சம்டைம் அடிக்க போயிடுறாரு. ஒரு அடிச்சு ஒரு ரன் அடிக்கலாம்னா கூட ஹெல்மெட்டை உடைக்கிறாரு, அதை உடைக்கிறாரு, ஏதோ பண்ணுறாரு. பார்ப்போம் அவர் எவ்வளோக்கு போகிறாருன்ட்டு. அப்புறம் துரசிங்கம் நம்மளுடைய டிஎஸ்பி சிராஜை பற்றி பேசுவோம். அவர் 2 கோலாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆர்சிபி விட்டதுமே எனக்கு சர்ப்ரைஸ் தானே. கோலி இவரை வச்சிருப்பாரோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் தான் மோல்டு பண்ணி எப்படியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். எப்படி அவரை ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி அந்த ப்ரைஸுக்கு வந்து ஒரு கொடுக்கணுமா அப்படின்ற ஐடியாவில் விட்டாங்களா தெரியல. 2 கோடியில் ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர். பெஸ்ட் ப்ரைஸ் அவருக்கு அவ்வளோதான். ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒருத்தப்பலாம் எவ்வளோ போவார்? கண்டிப்பாக ஒரு 10 crore போவார் சிராஜா. இந்தியன் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்லா யோசிச்சு சொல்லுங்க பிரதர். சிராஜ் தானே? நான் நல்லா யோசிச்சு நான் சொல்கிறேன். சிராஜ் டைம் கூட எடுத்துக்கணும், பிரச்சனை இல்லை. சிராஜ் எடுத்துக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. சிராஜ் வந்துட்டு ஒரு டீம் பிளேயர். நீங்கள் வந்துட்டு அவர் எந்த ஒரு ஃபார்மேட் நீங்கள் விளாண்டிங்கனாலும் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. டீமுக்காக ஒரு 100% கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல ஃபீல்டர். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்துட்டு சிராஜ் அளவுக்கு ஒரு அத்லெட்டிக்காக நீங்கள் ஃபீல்டிங் நீங்கள் பண்ணி நீங்கள் எத்தனை பிளேயர் நீங்கள் நீங்கள் பார்த்துடலாம். நீங்கள் நல்ல ஒரு கேச்சர், அவர் நல்ல ஃபீல்டர். உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 10 crore வந்து போவார். ஆர்சிபி அவரை விட்டதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஆர்சிபி அவரை கண்டிப்பாக ரீடைன் பண்ணியிருக்கணும். நீங்கள் நினைச்ச மாதிரி மேபி அந்த மேனேஜ்மெண்ட் அவங்க நினைச்சிருக்கலாம். ஆர்சிபிக்கு வந்துட்டு அவர் ஒரு ரிட்டென்ஷனில் மினிமம் வந்துட்டு ஒரு 11 crore கொடுக்கணும் ஒரு பிளேயருக்கு. அந்த 11 crore வர்த்தான்னு திங்க் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா வந்துட்டு ஆக்ஷன்ல வந்துட்டு நிறைய டீம் அவர் பிட் பண்ணும்போது வந்துட்டு அதை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. மிஸ் பண்ணிட்டோம், அவர் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. உமேஷ் யாதவ் பக்கம் வருவோம். இவரும் ஒன்ஸ் அப்பான் டைம் ஆர்சிபியில் ஆடினவர் தான். உமேஷ் யாதவ் கண்டிப்பா ஆப்ஷன்ல போவாரு. பட் ஆனால் வந்துட்டு வெளில போயிடுவாரு. இல்ல மினிமம் அவருடைய பேஸ் வேல்யூக்கு அவர் எடுப்பாங்க இந்த சீசன்ல. பட் ஆனால் அவர் என்ன அமௌண்ட்டுக்கு போவாரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பிரைஸ்ல எடுத்துருவாங்க. 2 கோடி போதும் அப்படி சொல்லி 2 crore வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 crore வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேஸ் பிரைஸ்ல எடுத்து சந்தோஷப்பட்டு போங்களோன்னு ஒரு பக்கம் தோண ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஸோ எல்லாரை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு பயங்கரமான ஹீரோ இவரை பத்தி பேசி ஆகணும். பர்பிள் கேப்போட பயங்கரமான வின்னர். மோஸ்ட் ஆஃப் இவர் தான் அதிகமாக வின் பண்ணிட்டே இருப்பாரு. சைலண்டா இருப்பாரு. எங்க வந்தானே லிஸ்ட்ல டப்புன்னு பார்த்தா டாப்ல வந்து இவரோட பேர் இருக்கும். ஹர்ஷல் பட்டேல். அவரை பற்றி சொல்லுங்கள். எந்த டீம் பக்கம் போகிறன்றது ஒரு அசம்ஷன், உங்களோட ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். அசம்ஷன்ன்றது இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேலை வந்துட்டு அகெயின் இந்த செட்டப்பில் வந்துட்டு ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வந்துட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிற டீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேலை வந்து பிட் பண்ணுவாங்க. பத்ததுக்கு அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த பேஸ் வேல்யூ வந்துட்டு ரொம்ப கம்மி தான். 2 crore தான் அவர் வந்துட்டு இது பண்ணியிருக்காரு. சத்தமே இல்லாமல் சம்பவம் பண்ணுற ஒரு சூப்பரான பவுலர், நல்ல ஒரு பவுலர். அவரை மாதிரி வந்துட்டு ஸ்லோவர் பவுல் வந்துட்டு யாருமே வந்துட்டு இன்டர்நேஷனல் சர்க்கியூட்டில் இப்போதைக்கு வந்துட்டு போட முடியாது. பிராவோக்கு அப்புறமா நான் பார்த்து பெஸ்ட் ஸ்லோவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல். அதுக்கு முன்னாடி நம்ம பிராவோக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா வெங்கடேஷ் பிரசாத் வந்துட்டு அந்த பேக் ஆஃப் தி ஹேண்ட் அந்த ஸ்லோவர் ஒன் போடுவார். அது பேக் ஆஃப் தி ஹேண்டில் சீம்லேயே வந்து உழுவும் இவர் போடுற ஸ்லோவர் ஒன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபாஸ்ட் பவுலர். கண்டிப்பாக ஒரு 10 crore கிட்ட ஈஸியாக போயிடுவார். 10 crore ஓகே, சூப்பர். ஹர்ஷல் பட்டேல் ஒரு நல்ல ஒரு பிக் தான். எனக்குமே அந்த ஐடியா இருக்குது. 12 போகலாம் அப்படின்ட்டுன்னு. எந்த டீம் அவரை கொத்தி தூக்க போகிறாங்க காத்துட்ருக்கும். அதேமாரி இந்த வருஷமும் பர்பிள் கேப்பை வாங்குவார்னு நினைக்கிறேன். சைலண்ட்டாக சம்பவம் பண்ணுறது தலைவன் கில்லி. ஓகே பிரதர், தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பட் இவங்கெல்லாம் எவ்வளோக்கு போவாங்கன்றது நம்மளோட ஐடியாவாக சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் 24-25 தான் தெரிய போகுது. நவம்பர் 24-25 தான் மெகா ஆக்ஷன்லாம் தெரியும். ஸோ யார் எவ்வளோ போவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஐடியாஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Until then, bye from Vijay Chitti and Hari. Thank you.